பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो। இந்த காலை வேளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். आज की सुबह भी परमेश्वर ने हमें दिया, इसलिए परमेश्वर को मैं स्तुति करती हूँ। இந்த நாளை துவங்கும் போதே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே அமரும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி आज के செலுத்துகிறேன். दिन भी हम जैसे शुरुआत किए परमेश्वर के समूह में बैठने के लिए अवसर दिया, मैं परमेश्वर को धन्यवाद करती हूँ। இந்த நாளிலும் கூட நாம் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். आज के दिन भी हम परमेश्वर की ओर देखेंगे। அன்பின் பரலோக பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி इस செலுத்துகிறோம். सुबह के समय के लिए धन्यवाद करती हूँ। ஆண்டவரே, இந்த நேர தியானத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். इस सुबह की इस मनन को आपके हाथ में सौंपते हैं பரிசுத்த परमेश्वर। ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, पवित्र आत्मा आप हमें भरिए परमेश्वर। ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே ஊழியம் செய்யும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். आप आज हमारे मध्य में सेवकाई करने के लिए हम सौंपते हैं। அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை தந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். अब हमसे बातें कीजिए परमेश्वर, आपकी मध्य की हम चाहते, ताकि आप परमेश्वर हमारी परिस्थिति में योग्य वचन से हमसे बातें कीजिए அப்பா, परमेश्वर। எல்லா துதி எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारे स्तुति आदर और महिमा आपको ही हम देते இயேசுவின் हैं। நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென், आमेन, ஆமென், आमेन, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். आज की मनन के लिए हम भजन संगीता उसकी भारा उसकी 5वीं कलम को पढ़ेंगे। அந்த இவ்வாறாக கூறுகிறது, यहाँ पर इस प्रकार से कहता है, ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पर दीन लोगों को लूट जाने और दरिद्रों को कराहने के कारण परमेश्वर कहता है, अब मैं उठूंगा, जिस पर मैं फुकारते हैं उसमें चैन और विश्राम दूंगा। அநேக நேரங்களிலே நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் போது நம்ம எவ்வளவு காரியங்களை கேட்கிறோம், எவ்வளவு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஏழைகளின் நிலைமை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைமையாகத்தான் இருக்கிறது. काफी बार इस संसार में जो गरीब लोगों की दशा को देखते हैं, बहुत ही बुरी दशा है उनकी। எளியவர்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமை, और दरिद्र को परेशान किया हुआ एक अवसर है। அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. उनको कोई न्याय नहीं मिलता அவர்கள் है। எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்தையும் நிர்பந்தத்தையும் वो அனுபவிக்கிறார்கள். हर परिस्थिति में दबाए जाना और उनको तकलीफ को महसूस करते இந்த हैं। வசனத்திலே என்ன நாம் வாசிக்கிறோம்? ஏழைகள் பாழாக்கப்பட்டதன் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் என்று வாசிக்கிறோம். यहाँ पर दीन लोगों लुट जाने और कराहने के बारे में लिखा है। ஏழைகள் என்றால் வெறும் பணமில்லாதவர்கள் மாத்திரம்தான் நம்ம ஏழைகள் என்று இந்த உலகம் கூறுகிறது. यहाँ पर दीन के बारे में कहता है तो कोई सिर्फ इस संसार कहता है कि जो जिसके पास पैसा नहीं वही गरीब ஆனா है। ஏழை எளியவர்கள் என்று வரும்போது வெறும் பணமில்லாதவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பலமற்றவர்களையும் கூட, அல்லது அவர்கள் எளிமையானவர்கள் என்றால் அவர்கள் தாங்களாகவே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பீப்புளை கூட நம்ம சொல்லலாம் அவர்கள் எளியவர்கள் என்று சொல்லி. सिर्फ पैसे की कमी उन लोगों को ही गरीब नहीं दीन नहीं कहते हैं। उन लोग जो है उनके पास जो ताकत नहीं है, अन्याय उनके पर होते हैं, उन लोगों को भी हम कहते हैं। ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்களுக்கு தங்களுக்காக வாதாடும்படியான பலம் இல்லாமல் இருக்கலாம். कुछ लोगों के पास अपने लिए मुकदमा लड़ने के लिए ताकत नहीं हो सकती है। அவர்களுக்கு விரோதமாக வரும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலம் இல்லாதவர்களாக இருக்கலாம். उनके विरोध उठने वाली सारी समस्या को सामना करने के लिए उनके पास ताकत नहीं हो सकती है। அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் காரியங்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்வதற்கு வேண்டிய ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். यदि उनके जीवन में कोई भी प्रकार की समस्या को सामना करने के लिए उनके पास सही से औजार भी नहीं हो सकता ஒரு है। உதவியும் இல்லாதவர்களை கூட நாம் ஒரு ஏழை எளியவர்கள் என்று நாம் கருதி கொள்ளலாம். वो कोई भी ऐसे व्यक्ति जिसको मदद नहीं कर सकता, उससे हम दीन कर हम सोच सकते हैं। ஆனால் அந்த ஏழைகள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? பாழாக்கப்படுகிறார்கள். वो लोग क्या उनके साथ क्या हो रही है, वो लुट जा रहे हैं। எளியவர்கள் அதனால என்ன பண்றாங்க? பெருமூச்சு விடுகிறார்கள். उसके लिए क्या करते हैं? वो दरिद्र लोग वो कराहते हैं, रोते हैं। தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம், நான் இப்பொழுது எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். हम लगातार पढ़ने के समय में इस प्रकार से पढ़ते हैं, परमेश्वर कहता है मैं उठूंगा। आमेन,
Hallelujah. हालेलुया। இந்த இடத்துல வந்து ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள், எளியவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த ஏழை எளிய ஜனங்கள் வந்து பெரிய ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கவில்லை. यहाँ पर उस दरिद्र लोग वहाँ पर प्रार्थना किए है कर नहीं हम पढ़ रहे हैं। அங்கே அவங்க செஞ்சது என்ன? அவங்க அந்த வேதனையின் மத்தியில ஒரு பெருமூச்சு விடுகிறார்கள். उनकी दुखित दशा में उन लोग कराहते हैं वहाँ அந்த पर। பெருமூச்சை கூட கர்த்தர் பார்க்கிறார். उनकी जो कराहने की आवाज को भी परमेश्वर वहाँ पर देख रहा है। அநேக நேரங்களிலே நம்ம பிரச்சனைகளும் நெருக்கங்களையும் நாம் போராட்டங்களையும் சந்திக்கும் போது அதற்கு விரோதமா நம்மளால பேசவும் முடியாது, அந்த நேரத்துல அழுக கூட முடியாத ஒரு நிலைமையில काफी காணப்படலாம். बार हमारी जिंदगी में समस्या को परेशानी को देखने के समय उसके विरोध लड़ भी नहीं सकते, उसके सामने हम रो भी नहीं ஆனால் सकते। உள்ளான ஒரு ஆத்மாவிலிருந்து ஒரு துக்கத்து நிமித்தமான ஒரு பெருமூச்சை விடுகிறோம். मगर भीतरी मनुष्य जो है वो आंसू के साथ बड़ी कहरान की आवाज को हम देखते हैं। ஆனால் கர்த்தர் அந்த பெருமூச்சை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். मगर परमेश्वर उस कराहट को देखने वाला அதை परमेश्वर है। பார்த்து கர்த்தர் சும்மா இருப்பதில்லை, தேவன் எழும்புவார். और उसको देखकर परमेश्वर ऐसे नहीं रहते, परमेश्वर उठेगा जरूर। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் ஒடுக்கப்பட்டனர், அடிமைத்தனத்திலே காணப்பட்டனர். इजरायली लोग भी उस इजिप्ट में हम देखते हैं काफी सारे मिस्र देश में वो परेशान थे और उन लोगों को दबाए गए थे। அங்கே நாம் வாசிக்கிறோம், हम पढ़ते हैं யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் निर्गमन तीसरी இரண்டாம் अध्याय அதிகாரம் दूसरी अध्याय 23 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். निर्गमन दूसरी अध्याय 23 और 24वीं वचन को हम पढ़ते हैं। சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். यहाँ पर इस प्रकार से पढ़ते हैं, बहुत दिन के बीतने पर मिस्र का राजा मर गया। इजरायली की कठिन सेवा के कारण लंबी लंबी सांस लेकर आहे भरने लगे और पुकार उठे और उनकी दोहाई को कठिन सेवा के कारण हुई वो परमेश्वर तक पहुंची। परमेश्वर ने उनकी कराहना सुनकर अपनी वाचा को जो उसने अब्राहम इसहाक और याकूब के साथ बांधी थी याद किया कर लिखा है। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எகிப்திலே எப்படியாக இருந்தார்கள்? அடிமைத்தனத்திலே, அது நிமித்தமான தவிப்பு, அதனால அவங்க முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். वहां पर हम देखते हैं इजरायली लोग मिस्र देश में गुलाम थे, उसके लिए वहां पर कराहते रहते थे। தேவன் எதை கேட்டார்? அவர்கள் பெருமூச்சை கேட்டார். परमेश्वर ने उनकी कराहनी की उस शब्द को सुना। அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டியது. जो भी लोग विलाप करते थे वो परमेश्वर के सम्मुख में पहुंचा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த காலை வேளையிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியாது. आज की सुबह आप कौन सी परिस्थिति में है करके मैं नहीं ஆனால் जानती हूँ। ஒருவேளை நீங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தருடைய சமூகத்திலே முறையிட்டு கொண்டிருப்பீர்களானால், यदि आज उस इजरायलियों के समान आप भी परमेश्वर के सम्मुख में कराहते होंगे, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம், முறையிடும் சத்தம் கர்த்தருடைய சன்னதியில எட்டுகிறது. आपको जानने की एक बात है, आप जो पुकारते हैं वो आपकी आवाज परमेश्वर तक पहुंच जाती है। ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள 4 சுவருக்குள்ள இருந்து நீங்கள் இடும் சத்தம் வந்து அந்த சுவரை விட்டு வெளியில போகாம இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது காதுல விழாம இருக்கலாம். ஆனா நீங்க உள்ளத்துல இடுகிற சத்தமானது, அந்த வேதனை கர்த்தருடைய சமூகத்தை எட்டுகிறது. आप अपनी 4 दीवार के भीतर रहकर जो आंसू है वो 4 दीवार को पार करके बाहर नहीं जा सकती है, मगर एक चीज है, आपकी जो भी दुख की बातें है वो परमेश्वर के सम्मुख में पहुंच जाती है। அந்த பெருமூச்சை, இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ओ जो इजरायली लोगों ने जो आवाज की है उस आवाज को, कराहनी की आवाज को परमेश्वर ने सुना। உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். इस सुबह भी परमेश्वर आपकी जो कराहनी की आवाज को सुनता है। கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தார். இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். जैसे कराहनी की आवाज को सुना, तुरंत परमेश्वर ने अब्राहम इसहाक और याकूब के साथ जितने वायदे किया उससे याद किया, वैसे इस सुबह परमेश्वर
आपसे किए वायदे को याद करेगा। இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய மோசே அனுப்பின அதே தேவன் உங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய वो வல்லவராய் इजरायली लोगों को मिस्र में से छुड़ाने के लिए जैसे परमेश्वर ने मूसा को बेचा, वैसे आपको भी वो परिस्थिति से निश्चित तौर से ஹalleluya छुड़ाएगा। हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்। बाइबल इस प्रकार से कहता है, मैं तेरी विनती को सुन लिया और तेरी आंसू को मैंने देखा है। நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவன், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவன்। हमारे परमेश्वर हमारी सारी विनती को सुनने वाला அது परमेश्वर மாத்திரமல்ல, நம் கண்ணீரை காண்கிற தேவன்। हमारी आंसुओं को देखने वाला परमेश्वर நம்முடைய கண்ணீர், அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை மனிதர்கள் அறியாமல் हम இருக்கலாம், गुप्त स्थान में बैठकर जो आंसू बहाते मनुष्य नहीं देख அல்லது पाएंगे। மனிதர்கள் முன்பாகவே கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் कई बार இருக்கலாம்। हम मनुष्य के सामने ही वो हम आंसू बहाने के समय वहां से कोई भी लाभ नहीं मिलती होगी, ஆனால் உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார்। मगर आपकी आंसुओं को देखने की एक परमेश्वर है। அவர் கண்ணீரை காண்கிறார் மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார்। वो सिर्फ आंसू को देखने वाला नहीं, वो कुप्पी में आपकी आंसुओं को इकट्ठा करने वाला परमेश्वर அவருக்கு है। உங்கள் வேதனை தெரியும், वो आपकी दुख को जानता है, அவர் சரியான தக்க பலனை பதிலை கொடுக்க वो வல்லவராய் सही இருக்கிறார்। समय पर उत्तर देने वाला परमेश्वर है। அவர் கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, ஈவன் அந்த பெரும் மூச்சை கூட கர்த்தர் அதை அறிந்து கொண்ட वो தேவன்। सिर्फ आंसू को देखने वाला नहीं, आपकी कराहनी की आवाज को भी सुनने वाला உங்கள் परमेश्वर। வாழ்க்கையிலே நீங்கள் காணக்கூடிய எல்லா பாரங்கள், உங்களை அழுத்தக்கூடிய கவலைகளின் நிமித்தமாக நீங்கள் விடுகிற அந்த பெருமூச்சு எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாது। आज जो आपकी जिंदगी में जो बार है, जो भी प्रकार की तकलीफ से जो भी कराहते हैं, उसे कोई मनुष्य नहीं समझ सकता है, ஆனால் தேவன் உங்கள் பெருமூச்சுகளை அறிந்திருக்கிறார்। मगर परमेश्वर आपकी कराहनी की आवाज को भी जानता है। ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், रोमियो उसकी 8वीं अध्याय में हम इस प्रकार से ஆவியானவர் पढ़ते हैं, நமக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறார், पवित्र- வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்। रोमियो उसकी 8:26 में पवित्र आत्मा हमारे लिए बयान के भार हमारे लिए विनती करता है करके உங்கள் लिखा है। பெருமூச்சுகளை காண்கிற தேவன், तो परमेश्वर आपकी जो कराहनी की आवाज को सुनने वाला, அவர் அதை உணர்ந்து उसे महसूस करके உங்களுக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து वो கொண்டிருக்கிறார்। आपके लिए लगातार वो विनती कर रहा है। அந்த வேண்டுதல் வீணாகாது, उस विनती बेकार की नहीं அந்த जाएगी, வேண்டுதலுக்கு கண்டிப்பாக தேவன் பலன் उस கொடுப்பார்। विनती की जरूर निश्चित तौर से परमेश्वर जवाब देगा। அதை தான் இங்கே பார்க்கிறோம் சங்கீதம் 12:5 उसीलिए हम देखते हैं भजन संगीता 12:5 को हम देखते हैं, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சுகளின் நிமித்தமும் यहाँ पर जो भी जो लोग दीन लोग लुट जाने और उनकी दरिद्र लोग की कराहनी के कारण நான் இப்பொழுது எழுந்து என்று கர்த்தர் मैं சொல்கிறார்। इस पल में उठने वाला हूं कर कहा கர்த்தர் है। அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல, वो हमारे परमेश्वर ऐसे बैठे रहने वाला परमेश्वर नहीं। தம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறி பெருமூச்சு விடுவதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடிய தேவன் அல்ல। हमारे परमेश्वर उसकी संतान जो आंसू बहाकर कराते हुए उस दृश्य को देखकर ऐसे बैठने वाला அவர் परमेश्वर नहीं எழும்புகிற है, தேவன், वो उठने वाला அவர் परमेश्वर, தம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்புகிற தேவன், वो अपने संतानों के लिए उठने वाला परमेश्वर है, ஜனத்துக்காக எழும்புகிற தேவன்। वो अपने लोगों के लिए उठने वाला परमेश्वर है। ஆமென்। நாம் அது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது हम यशायाह नबी की पुस्तक उसकी 62 और उसकी पहली वचन को पढ़ने के समय நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் अमरामल இருப்பேன்। यशायाह में उसकी 62वीं अध्याय की पहली कलम इस प्रकार से कहता है, सियोन के निमित्त मैं चुप न रहूंगा और यरूशलेम के निमित्त चैन न लूंगा जब तक कि उसकी धार्मिकता प्रकाश के समान और उसका उद्धार जलती हुई मसाल के समान
दिखाई ना दे। ஆமென். கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். वो परमेश्वर बड़े वैराग्य की परमेश्वर है। அவர் அமர மாட்டார். वो ऐसे बैठे रहने वाला परमेश्वर உங்களுக்கு नहीं है। கர்த்தர் நீதியை செய்யும் வரை அவர் அமர்ந்திருக்க போவதில்லை. आपके लिए जब तक वो न्याय को नहीं करेगा तब तक वो ऐसे चुप नहीं உங்கள் बैठेगा। வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மேன்மையும் ஒரு மகத்துவத்தையும் விளங்க பண்ணும் வரைக்கும் கர்த்தர் அமர்ந்திருக்க மாட்டார். आपकी जिंदगी में एक उन्नति को और एक महिमा को जब तक नहीं करेगा तब तक वो शांत नहीं அவர் बैठेगा। மௌனமாய் இருக்க மாட்டார். वो शांत नहीं बैठेगा। ஒருவேளை நீங்க மௌனமா இருக்கலாம். कुछ समय आप चुप हो सकते हैं, ஏனென்றால் நீங்க பேசினாலும் உங்களுடைய வார்த்தைகள் எடுபட போவதில்லை. क्योंकि आप जब बात भी करेंगे ना आपकी शब्द की कोई मूल्य नहीं होगी। எனவே நீங்கள் மௌனமா இருக்கலாம். आप चुप रह सकते हैं, ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். मगर परमेश्वर आपके लिए न्याय करेगा। உங்களுக்காக அவர் மௌனமாய் இருக்காதிருப்பார். वो आपके लिए वो परमेश्वर चुप नहीं रहेगा। கர்த்தர் மௌனமாயிரார். और परमेश्वर चुप नहीं रहेगा। கர்த்தர் அமர மாட்டார். वो ऐसे बैठा नहीं रहेगा। கர்த்தர் எழுந்திருப்பார். परमेश्वर उठेगा। கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுந்து परमेश्वर कहता है मैं उठूंगा, இப்பொழுது எழுந்து. इसी क्षण में उठूंगा। ஆமென். हालेलुया। நம்முடைய பிள்ளைகளுக்கு யாராவது, நம்ம சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கோம், சின்ன பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர் அவங்களை தாக்கினாலோ தீமை செய்தாலோ உடனே பெற்றோருக்கு எப்படி ஒரு கோபம் வந்து அவங்க போய் அதற்குரிய நியாயத்தை கேட்பார்கள். அதை காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். जैसे हमारे बच्चे हैं, हम लोग बच्चे हमारे पास है, उस बच्चे को कोई मारते ही या कुछ भी करते हैं, जो पेरेंट्स जो है बड़े वैराग्य के साथ उनके पास जाते हैं, उसके लिए न्याय पूछते, उससे भी बढ़कर परमेश्वर आपके लिए इन दिनों में उठेगा। हालेलुया। हालेलुया। எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய इसलिए அவசியம் இல்லை. आपको चिंता करने की कोई जरूरत नहीं है। வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. आपके लिए युद्ध करने के लिए एक परमेश्वर है। உங்களுக்காக மௌனமாயிராமல் பேசுகிற ஒரு தேவன் உண்டு. वो आपके लिए हमेशा बिना चुप रहे बात करने वाला परमेश्वर है। உங்களுக்காக எழும்புகிற ஒரு தேவன் वो உண்டு. आपके पक्ष में आपके लिए खड़ा रहने वाला परमेश्वर है। அவர் உங்கள் கூட இருந்து உங்களையும் பலப்படுத்துவார், உங்களுக்கு தேவையான நியாயத்தையும் वो செய்வார். आपके संग रहकर आपको बलवंत करेगा, साथ ही साथ आपके जो न्याय करना है उसे भी परमेश्वर करेगा। தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், हम लगातार पढ़ते हैं तो அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். उसमें लिखा है उसके ऊपर फुकारने वाले से उसे बचाकर चैन से विश्राम दूंगा करके लिखा है। ஆமென். ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள் தான், பாழாக்கப்படுகிறார் தான், ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காப்பாற்றுகிற தேவன், சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன். गरीब लोग, दीन लोग बहुत ही तकलीफ तो महसूस करते, उन्हें दबाए जाते, फिर भी परमेश्वर कहता है मैं उन्हें बचाकर बड़े चैन से उन्हें रखने के लिए मैं अवसर दूंगा। ஆமென். இந்த காலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கூட கொடுக்கிறார் என்று. इस सुबह भी मैं विश्वास करती हूँ कि परमेश्वर एक वायदे के अनुसार हमें देता है। உங்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார், உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். आपके ऊपर जितने भी दबाव, आपके ऊपर कितने भी दबाव को लेकर आते हैं, उनके मध्य में से उनसे आपको बचाकर बड़े चैन से रहने देगा। உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், आपके विरोध में कोई भी परिस्थिति हो सकती உங்களுக்கு है, விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், आपके विरोध मनुष्य उठ सकते हैं, எல்லாமே விரோதமாக இருக்கிறது போல सारे தோன்றலாம். परिस्थिति आपके विरोध जैसे लगे सकते हैं। ஆனால் அப்படி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சீறி வரும்போது, और सारे परिस्थिति आपके विरोध में उठकर आने के समय கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார், परमेश्वर आपको संभालेगा, உங்களை பாதுகாத்துக் वो கொள்வார். आपको संभालेगा, அவர் உங்களை பாதுகாத்து உங்களை சுகமாய் இருக்க वो பண்ணுவார். आपको संभाल कर आपको चैन से रहने के எவ்வளவு लिए देगा। அருமையான தேவன் நமக்கு. कितने अच्छे परमेश्वर है हमारा परमेश्वर। ஆமென். आमेन। அதனால நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா புஸ்தகம் यशायाह नबी की पुस्तक 25ஆம் அதிகாரம் उसकी 25वीं अध्याय 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். उसकी वचन 4 को हम पढ़ेंगे। கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். यशायाह 25 का 4 में इस प्रकार से लिखा है, क्योंकि तू संकट के दिनों के लिए गढ़ और जब भयानक लोग झोंके दीवार पर बिछोड़ के समान होते हैं, तब तू दरिद्र के लिए उनकी शरण तपन छाया हुआ स्थान हुआ है, जैसे निर्जल देश में बादल की छाया तपन ठंडी होती है,
ஆமென். हालेलुया ஹalleluya. हालेलुया। கொடுமையானவருடைய சீரல் என்று நாம் வாசிக்கிறோம். यहाँ पर ऐसे लिखा है भयानक लोगों की ये करके लिखा है। ஒருவேளை கொடுமையான ஜனங்கள் நமக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். और लोग बड़े क्रूरता के साथ हमारे विरोध आ सकते हैं। சீறி பாய்வதான சூழ்நிலைகள் வரலாம். वो हमारे ऊपर ऐसे छलांग मार कर आ सकते हैं। அது எப்படி இருக்கிறதா? மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கிறது. वो हमारी दीवार पर जोर से मारने वाली एक बाढ़ के समान है। பெரு வெள்ளம் வரும்போது யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வர போறது वो கிடையாது. बाढ़ जब आती है वो किसी को बताकर नहीं आती है। வெள்ளம் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. बाढ़ कब आती है करके पता नहीं है। திடீர் என்று अचानक आती है, மோசங்கள் உண்டாகிறது. अचानक आकर वो सारे बात को नष्ट कर देती है। நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் நல்லா இருக்கிறது போலத்தான் தோன்றுகிறது. हमारी जिंदगी में भी सारी चीज बहुत ही अच्छा है कर हमें लगता है। அப்படி இருக்கும்போது திடீர் என்று எதிர்காற்றும் பெரு வெள்ளங்களும் நம் வாழ்க்கையில் கடந்து வரும். ऐसी परिस्थिति में अचानक हमारी विरोध में एक आंधी और तूफान आ जाती है। அந்த பெரு வெள்ளத்தை நாம் எதிர்கொள்வதற்கு எந்த ஒரு தயார் நிலையிலும் இல்லாமல் இருக்கலாம். उस आंधी तूफान को सामना करने के लिए हम तैयार भी नहीं हो सकते हैं। அந்த வெள்ளமானது யாரும் ஒரு வெள்ளத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. उस तूफान को और उस बाढ़ को कोई रोक नहीं सकता है। அந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? उस समय हम क्या कर सकते हैं? ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, मगर परमेश्वर की वचन कहता है அந்த நிலைமையிலும் उस परिस्थिति में भी கர்த்தர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறார். उस समय में भी परमेश्वर दरिद्र के लिए शरण बनकर रहता है। கர்த்தர் நம்முடைய பலன். परमेश्वर हमारा शरण है। நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் திடனாய் இருக்கிறார். जो लोग परेशान किए जाते हैं उन लोगों के लिए दृढ़ गढ़ है परमेश्वर। பெரு வெள்ளத்துக்கு தப்பக்கூடிய ஒரு அடைக்கலம் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய उस बड़े बड़े बाढ़ के लिए हमें छुपने की स्थान है तो शरण स्थान हमारा परमेश्वर यीशु நம்முடைய मसीह है। வாழ்க்கையில அடிக்கக்கூடிய அந்த வெயில், கொளுத்தக்கூடிய அந்த வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் நம்முடைய ஆண்டவராகிய वो हमारे ऊपर जो भी जितने भी गर्मा सूरज की किरण है उससे हमें संभालने वाला परमेश्वर की छाया है। அதனால நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்னது? நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும்போது கர்த்தரிடத்துல தஞ்சம் புகுந்து விட வேண்டும். हमारी परिस्थिति कैसे भी क्यों न हो, परिस्थिति के मध्य में हमें एक ही चीज करना, हमें परमेश्वर के पास आकर शरण ले लेना। தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அநேக நேரங்கள்ல அவர் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் அவர் செய்ததெல்லாம் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டதுதான். दाऊद अपनी जिंदगी में जो भी मरुभूमि में या जंगल में फिरता था उस समय में भी उसने एक ही कार्य को किया, परमेश्वर को अपना शरण स्थान बना लिया। நீர் என் அடைக்கலம், என் பலன், என் கோட்டை, என்னுடைய துருகம், என் தஞ்சம் என்ற எப்போதும் அவர் சொல்லிக்கொண்டே वो हमेशा उसकी बातों में परमेश्वर तू मेरा गढ़ है, तू मेरा शरण है, तू ही मेरा सब कुछ है, मुझे छुपने की स्थान है இந்த करके காலை வேளையிலும் நாமும் அதை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே நீர் எனக்கு பலன். हाँ, या सुबह भी इस प्रकार से कहे मेरा भल तू ही परमेश्वर। பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் எனக்கு நீங்க தான். वो बड़े बाढ़ से संभालने वाला परमेश्वर शरण आप है। என் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவரே அதற்கு என்னை மறைத்து என்னை பாதுகாக்கக்கூடிய நிழல் நீர். यहाँ परमेश्वर मेरी जिंदगी में आने वाली सारे प्रकार की समस्या से मुझे छुपा कर रखने वाला, छुपने के स्थान आप है परमेश्वर। ஆமென். வேதத்திலே அதற்கான ஒரு சில உதாரணங்களை கூட நாம் பார்க்கலாம். बाइबल में कुछ उदाहरण को हम देखते हैं। ஏசாயாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். यशायाह उसकी 36 के वचन 1 को हम पढ़ेंगे। எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर हिजकिय्याह राजा के बारे में हम देखते हैं। எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷம் அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக அவைகளை பிடித்து கொண்டான் என்று ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். यहाँ पर यशायाह उसकी 36 में हिजकिय्याह राजा के 14वें वर्ष में अश्शूर के राजा सनहरीब ने यहूदा के सब गढ़वाले नगरों पर चढ़ाई कर उसके लिए ले लिया कर लिखा है। हालेलुया. இந்த எசேக்கியா ராஜா ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனாக இருந்தார். हिजकिय्याह राजा परमेश्वर का एक अच्छा जन था। அவர் கர்த்தரை எப்போதும் நம்பி இருக்கிற தேவனுக்கு உத்தமமாய் செம்மையாய் நடந்த ஒரு ராஜாவாக वो இருந்தார். परमेश्वर पर भरोसा कर परमेश्वर की नजर में उत्तम रीति से चलने वाला एक राजा था। ஆனா அப்படி
இப்படி எல்லாம் நல்லா இருக்கிற சூழ்நிலையில திடீர் என்று நடந்தது என்ன? ऐसे राजा अच्छे जिंदगी बिताने के समय अचानक उसकी जिंदगी में क्या हो गई? அசீரியா ராஜா அவருக்கு விரோதமாக கடந்து வந்தார். असुर के राजा उनके विरोध में आ गया. அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சேனை தலைவன் ரப்சாக்கே என்பவரை சேனைகளோட அனுப்பினார் விரோதமாக. वहां पर असुर ने अपने सेनापति रब्शक को बड़ी सेना को लेकर उस देश में भेजा है. ரப்சாக்கே அங்கே வந்து எசேக்கியா ராஜாவை நிந்திக்கிறார். और रब्साक जो आकर एजकिया राजा की निंदा कर रहा है. என்னென்னலாம் சொல்லி நிந்தித்தார் என்று அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கலாம். पूरी अध्याय को हम जब पढ़ते हैं रब्साक उसको किस प्रकार से निंदा करता है उसे हम पढ़ते हैं. அவர் எசேக்கியா ராஜா ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், ஆனா அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை அவருடைய வாழ்க்கையில வந்தது. वो एक अच्छे से परमेश्वर के नजर में बहुत अच्छा राजा था, मगर उसकी जिंदगी में एक कठिनाई आ चुकी है. நாம எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் ஒரு சாட்சி கூறுகிறது. கர்த்தரை நம்புவதில் எசேக்கியா ராஜாவை போல ஒருவர் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை என்று இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். बाइबल में एजकिया राजा के बारे में इस प्रकार से गवाही को देखते हैं. परमेश्वर पर भरोसा करने वाला उसकी जैसे उसके पहले भी कोई नहीं था, उसके बाद में भी कोई नहीं था. கர்த்தரை நம்புவதில் ஒரு பெயர் பெற்ற மனிதன் தான் எசேக்கியா ராஜா. वो ऐसे परमेश्वर पर भरोसा करने में बहुत ही नामचीन है वो एजकिया ஆனால் राजा. இந்த புறஜாதியான இந்த ரப்சாக்கே வந்து அவருடைய விசுவாசத்தை அவருடைய நம்பிக்கையை தான் அங்கே சோதிக்கும்படியாக அநேக கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ऐसे भरोसामंद उस विश्वास को विरोध में रब्साक जो है वो आकर उसकी बातें कर रहा है. நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே 4ஆம் வசனத்திலே ரப்சாக்கே இவ்வாறாக கூறுகிறார், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? वो हम लगातार पढ़ने के समय 4th वचन में रब्साक इस प्रकार से कहते तेरी भरोसा क्या है? 5வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? तू 5वीं कलम में इस प्रकार से लिखा है, तू मेरे विरोध करने की औकात के साथ किसके ऊपर भरोसा किया है? அதே போல 6ஆம் வசனத்திலும் இதோ நெறிந்த நாணல் கோலாகி அந்த எகிப்தை நம்புகிறாய். तुम उस जो कुचले गए उस मिस्र के ऊपर तू भरोसा रखा है. அதே போல நம்ம 15ஆம் வசனம் அதே போல 7ஆம் வசனத்திலும் பாருங்கள், நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுகிறாய். तू इस प्रकार से कहता है मेरे सामने तू मेरे परमेश्वर पर विश्वास करता है कर 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று அவர் ராஜா சொல்லுகிறார் என்றார். वहां पर रब्साक इस प्रकार से कहता है तुम्हारी जो राजा तुम लोगों से ऐसे झूठ बोला, परमेश्वर हमें संभालेगा बचाएगा, इसलिए परमेश्वर पर भरोसा करो कर उसने झूठ बोला है करके எசேக்கியா தன் வாழ்க்கையில் கர்த்தரையே நம்பி இருந்தார். एजकिया अपनी जिंदगी में परमेश्वर में ही भरोसा ஆனால் रखता है. அவருக்கு சோதனை அந்த நம்பிக்கையே தான் வந்தது. उसकी परिस्थिति में भी उसकी परीक्षा में भी उसे भरोसा ही आया है. சத்துருவானவன் அவன் தேவன் மேல் அந்த வைத்திருந்த நம்பிக்கையை அசைக்கும்படியான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நம்பிக்கையை மேல கேள்வி மேல் கேள்வி எழுப்பி கொண்டிருந்தான். उस शैतान उसके विरोध में जो परमेश्वर के ऊपर भरोसा रखा उस भरोसा के विरोध में लगातार उसको हमला करने के लिए उसे तोड़ने के लिए सवाल उठाते रहा. கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மூலதனம் கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பலமாக இருக்கிறது. हमारे लिए परमेश्वर के जन हमारी जिंदगी में हमारे लिए सबसे बड़ी बल एक ही है, परमेश्वर के ऊपर जो भरोसा रखे हैं. இன்று எதுவும் இருக்கிறதோ இல்லையோ நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு பலம். आज हमारे पास कुछ हो या नहीं हो, मगर हमारे पास सबसे बड़ी बात जो भरोसा परमेश्वर के ऊपर रखा वही है. ஆனால் பிசாசு अनेक நேரங்களிலே மனிதர்களை எழுப்பி விடுவான், சூழ்நிலைகளை கொண்டு வருவான், நாம் கர்த்தர் மேல அந்த வச்சிருக்கிற விசுவாசம் ஆட்டம் காணும்படியாக. वो शैतान हर प्रकार किसी मनुष्य को उस भरोसा के विरोध में खड़ा कर देगा उसे तोड़ने के लिए. ஆனால் அங்கே எசேக்கியா செய்த காரியத்தை தொடர்ந்து நம்ம அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து கர்த்தரை நோக்கி பார்த்தார். वहां पर अगले अध्याय में 37वें अध्याय में हम देखते हैं एजकिया राजा
परमेश्वर के भवन में प्रवेश करके परमेश्वर की ओर देख रहा है। அந்த ரப்சாக்கே கொடுத்த அந்த நிருபத்தை கூட கர்த்தரிடத்திலே விரித்து காண்பித்து தேவனை நோக்கி முறையிட்டார் என்று जो रबसाक ने जो भी पत्र को उसके हाथ में दिया तो उसे परमेश्वर के सम्मुख में खोलकर परमेश्वर को दिखाकर वहां पर उसने परमेश्वर के सामने दोहाई कर எசேக்கியா दिया। பெரிய ராஜா தான், அவரிடத்துல சேனைகள் இருந்ததுதான், பலம் இருந்ததுதான். ஆனால் அவரும் அந்த இடத்துல ஒரு எளியவனை போல, ஒரு பலமற்றவனை போல காணப்படுகிறார். वो एजेकिया एक बड़ा राजा है, उसके पास सारे सेनापति हथियार थे, फिर भी वो स्थान में वो बड़े किसी कमजोर के व्यक्ति के समान था। அவர் தன்னுடைய சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ சுயமாய் அவருக்கு இருந்த எந்த ஒரு காரியத்தையும் நம்பவில்லை. கர்த்தரை நம்பினபடியால் அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்றார். उसने अपने बल के ऊपर, अपने लोगों के ऊपर, अपने औजारों के ऊपर भरोसा नहीं रखा, सिर्फ परमेश्वर के ऊपर भरोसा रखा, इसलिए वो परमेश्वर के सम्मुख में गया। இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சுயத்தை நாம் நம்பாமல் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று நம்முடைய பிரச்சனைகளை விரித்து காண்பிப்போம். आज के दिन में भी हमारी जिंदगी में आने वाली समस्या के मध्य में हम अपने आप पर भरोसा नहीं करेंगे, हमारी भरोसा परमेश्वर के ऊपर रखकर हम परमेश्वर के पास जाना அப்படி जरूरी है। எசேக்கியா செய்த போது நடந்தது என்ன என்று ஏசாயா 37 அதிகாரம் 33 वचनத்திலே வாசிக்கிறோம். वैसे जब परमेश्वर के सम्मुख में जाया गया एजेकिया की जिंदगी में क्या हुआ, उस बात को एसाया 37 की 33 में हम पढ़ते हैं। 33 இருந்து 38 வசனம் வரை வாசிக்கும் போது அழகாக அது விவரிக்கப்பட்டிருக்கு. 33 से लेकर 38 तक जब हम पढ़ते हैं तो बहुत ही सुंदर रीति से वहाँ पर कहा गया है। நடந்தது என்ன? கர்த்தர் சொன்னது என்னவென்றால், परमेश्वर ने कहा वह शब्द को हम देखते हैं। கர்த்தர் சொன்னார், அசீரியா ராஜா நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. वो परमेश्वर कहा असीरिया जो राजा है, असूर के राजा, वो नगर में प्रवेश नहीं करेगा। அவன் இந்த நகரத்தின் மேல் அம்பு எய்வது இல்லை. वो इस नगर के विरोध में वो तीर नहीं चला पाएगा। இதற்கு முன்பாக அவன் கேடகத்தோடு வருவது இல்லை. इसके सामने बड़े गढ़ के साथ नहीं आ सकता है। இதற்கு எதிராக கொத்தளம் போடுவது இல்லை. वो इसके विरोध में वो दमदमा नहीं बांध सकता है। அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி वो போவான். इस नगर में प्रवेश नहीं करेगा, जिस मार्ग से आया उसी मार्ग से वो लौट कर चला जाएगा। ஆமென். हालेलुया। இந்த காலை வேளையிலும் இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறார், செய்ய போகிறார். इस सुबह भी परमेश्वर आपकी जिंदगी में यही कार्य को करने वाला है। பிரச்சனைகள் பெரு வெள்ளத்தை போல நம்மை தாக்கும்படியாக வரலாம். आपकी जिंदगी में समस्या बड़ी बाढ़ के समान आ सकती है, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அது வருவது இல்லை. मगर परमेश्वर कहता है वो आपके पास नहीं आएगी, அது உங்களை மோசம் போக்குவது இல்லை, वो आपकी नष्ट नहीं कर सकती உங்களை है, அது நஷ்டப்படுத்துவது இல்லை. वो आपकी किसी भी प्रकार की नष्ट नहीं कर सकती है। எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சேனையா இருக்கட்டும், நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று वो கர்த்தர் कितने भी बड़ा राजा क्यों ना हो, कितनी भी बड़ा सेना क्यों ना हो, वो देश के अंदर प्रवेश नहीं करेगा। அதே நேரத்தில் அது வந்த வழியே அது திரும்பி போகும். वो जिस मार्ग से आया उसी मार्ग से वो लौट जाएगा। எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களை எதிர்நோக்கி வந்தது, அது எப்படி வந்ததோ அப்படியே அது திரும்பி போகும். कितनी बड़ी समस्या तुम्हारी जिंदगी में आई, वो जैसे आई वैसे वो लौट गई है। இன்றும் கலங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு என்ன ஆகுமோ என்ன செய்வேனோ என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? आज भी आप ऐसे चिंतित है, क्या होगा मेरी जिंदगी में, आगे मैं क्या कर सकता हूँ कर कर। உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் அப்படியே திரும்பி போக பண்ணுவார். आपकी विरोध में उठने वाली सारी बात को ऐसे परमेश्वर लौटा देगा कर कर लिखा அது है। மாத்திரமல்ல 35ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் நகரத்தை ரட்சிக்கும்படி அதற்கு ஆதரவாய் இருப்பேன். 35वीं कलम में इस प्रकार से लिखा है कि मेरे दास दाऊद के निमित्त इस नगर की रक्षा करके उससे बचाऊंगा कर लिखा இந்த है। காலை வேளையிலும் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்து உங்களை ஆதரவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ओ परमेश्वर आपके लिए एक रक्षक बनकर आपके बचाने वाला परमेश्वर இயேசு है। கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பிதா நமக்கு ஆதரவாக இருக்கிறார். उसने दाऊद की नाम था, अब यीशु के नाम से पिता परमेश्वर हमें बचाने वाला है। அவர் உங்களுக்கு ஆதரவாய் वो இருக்கிறார். आपकी पक्ष में रहेगा। ஒருவேளை இன்னைக்கு யாருமே உங்களுக்கு ஆதரவாய் இல்லாமல் इस पल में இருக்கலாம். आपके लिए कोई नहीं हो உங்களை सकते हैं, ரட்சிக்கும்படி உங்களுக்கு யாருமே இல்லாமல் आपको இருக்கலாம். बचाने के लिए कोई नहीं हो सकते ஆனால் இந்த हैं। காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த நகரத்தை நம்ம மறந்துரும், நான்
உன்னை ரட்சிக்கும்படி உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று उस जहां पर नगर को हटा देंगे, अपने आप को रखेंगे, परमेश्वर कहता है मैं तुझे संभालने के लिए, तुझे बचाने के लिए मैं तेरी जिंदगी में आऊंगा। எசேக்கியாவுடைய விஷயத்துல நடந்தது என்ன? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் சென்று அங்கே 1,80,000 சேனை வீரர்களை அவன் சங்கரித்தான் என்று வாசிக்கிறோம். वहां पर जैसे बाइबल में लिखा है, हिजकिय्याह के लिए परमेश्वर ने एक दूत को भेजा, उस दूत ने 1,80,000 दुश्मनों को मार गिराया करके लिखा है। அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது இதோ அவங்க எல்லாம் செத்த பிரேதங்களை போல கிடந்தார்கள். और जब वो सुबह उठने के समय वो 1,80,000 लोग मरे हुए वहां पर लाशें पड़े हुए அது थे। மாத்திரமல்ல, அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பும் அவன் திரும்பி போய் அவன் நினிவேயில் இருந்து விட்டான். ओ असीरिया राजा भी वापस लौट कर वो निनिवे में मर चुका है। அவன் அங்கே கோயிலில் பணிந்து கொள்ள செல்லும் போது அவனுடைய குமாரரில் ஒருவர் அவரை வெட்டி கொன்றனர் என்று वो अपने स्थान में जाकर जब उनकी पूजा के लिए जा रहा था, तब उनके बेटों में से एक ने उसे मार गिराया करके लिखा है। அப்படியாக அவனுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார். वैसे उसकी जिंदगी में एक बड़े अंत को परमेश्वर ने अनेक करा। நாட்களாக பிரச்சனைகளில் நீங்கள் போராட்டங்களை கண்டுகொண்டே இருக்கிறீர்களா? और काफी दिनों से आपकी जिंदगी में समस्या को लगातार देखते आ रहे हैं, ஆனால் அதை இமை பொழுதிலே கர்த்தர் அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர मगर पलक झपकने के समय में ही परमेश्वर उसको अंत करने में கர்த்தர் सक्षम है। தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். परमेश्वर अपने दूत को आपके लिए भेजेंगे। அந்த தூதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். परमेश्वर उस दूत को भेजकर आपके लिए बड़े युद्ध को करेगा। உங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல வந்த பிரச்சனையை கர்த்தர் அதை மாற்றி போடுவார். वो आपके विरोध में जितनी बाढ़ के समान जितनी भी समस्या है, उससे परमेश्वर ऐसे लौटा வெள்ளம் देगा। போல வந்த பிரச்சனை அப்படியே வந்த வழியே திரும்பி वो போகும். बड़े बाढ़ के समान जो समस्या आपकी जिंदगी में आते हुए ऐसे लौट जाएगी। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். वो बाइबल की वचन इस प्रकार से कहते हैं, बड़े बाढ़ के समान शैतान क्यों ना है, पवित्र आत्मा आपके लिए बड़ा झंडा लहराएगा। ஆமென். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் आंधी तूफान को भी शांत करने वाला यीशु मसीह की जो सामर्थ आज भी आपकी जिंदगी में आपके लिए कार्य कर रही है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். हम करने की एक ही बात है, बड़े विश्वास के साथ परमेश्वर पर भरोसा रखना है। நாம் புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். नए नियम में भी ऐसे एक परिस्थिति को हम देख सकते हैं। அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் हम प्रेरितों की काम उसकी 9वीं अध्याय में हम देखते हैं, 1ஆம் வசனத்தை வாசிப்போம். उसके पहले वचन को हम पढ़ेंगे। அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். वहाँ पर एक मनुष्य के बारे में हम देखते हैं। அவர் பெயர் சவுல். उस मनुष्य के नाम सौल है। அந்த சவுல் மிகவும் நல்லவர். और सौल बहुत ही अच्छा व्यक्ति அவர்கிட்ட है। அநேக நல்ல குணங்கள் இருந்தது. उसके पास काफी सारे अच्छे गुण थे। அவர் சிறந்த கல்விமான். वो बड़े ज्ञानी था। அவர் தன்னை கர்த்தருக்கு பயந்தவர் என்று நினைத்திருந்தார். वो अपने आप को परमेश्वर के भय मानने वाला करके समझता था। அவர் தன்னுடைய மார்க்கத்திலே மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர். वो जिस मार्ग में था उसमें बहुत ही वैराग्य के साथ था। அந்த வழியில யாரெல்லாம் அவருடைய மார்க்கத்திலே இல்லையோ அவர்கள் எல்லாரையும் அவருக்கு விரோதியாக நினைத்தார். वो जो लोग जिस धर्म को पालता था उसमें नहीं है, उन सभी को वो विरोधी समझता था। அந்த மனிதன் செய்ததை 1ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். पहले वचन में हम देखते हैं, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். यहाँ पर हम देखते हैं 9 के पहले और 1 और 2 में सौल ने जो अब तक प्रभु को चेले को धमकाने और घात करने में धुन था, महायाजक के पास गया और उसके 10वीं आराधनालयों में के नाम पर इस अभिप्राय की चिट्ठियां मांग की कि पुरुष क्या स्त्री जिन्होंने वह इस पंथ पर पाए जाए बांध कर यरूशलेम में ले आए। ஆமென். ஆமென். சவுல் என்பவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய சீஷரை
பயமுறுத்தி கொண்டிருந்தார். यहाँ पर साउल की कार्य को हम देखते हैं, परमेश्वर की जो चेलों को धमकाने की काम को करता था। பிசாசு ஜனங்களை பிசாசு இப்படிப்பட்ட ஜனங்களை அவன் தன் கையில வைத்துக் கொள்கிறான். शैतान ऐसे लोगों को अपने हाथ में रख நம்முடைய लेता है। தேசத்துல கூட நாம் இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம். हमारे देश में भी ऐसी परिस्थिति को हम देखते கர்த்தருடைய हैं। சீஷர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். वो परमेश्वर के दास लोग धमकाए जा रहे हैं। தேவனுடைய சபைகள் துன்புறுத்தப்படுகின்றன. और परमेश्वर की कलीसिया को सतावनी झेलना पड़ती है। நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அதற்கு என்ன அடையாளம்? கண்டிப்பாக அதிலே ஒரு எதிர்ப்பு வரும், ஒரு பிரச்சனை வரும், போராட்டம் வரும் தான். यदि आप परमेश्वर के जन है तो उसकी पहचान क्या है? उसकी विरोध होगी, उसके साथ समस्या होगी, सारी बात आपके विरोध में हो सकती है। சவுல் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். சவுல் அவன் उसी ஜனங்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக அவன் சீறி கொண்டிருந்தான். ओ साउल ऐसे एक भाड़ के समान लोगों के ऊपर घिरकर उन्हें मारने के लिए, उनको धमकाने के लिए था। அங்கே அவனை தடை செய்யவோ அவனை நிறுத்தவோ அங்கே யாருமே இல்லை. उसे रोकने के लिए उस स्थान पर कोई नहीं है। அங்கே சீஷர்களுக்கு அதற்குரிய பலமோ அதற்குரிய பேக்ரவுண்டோ எதுவுமே இல்லை. मगर उसकी परमेश्वर की चेलों को उसे रोकने के लिए, साउल को रोकने के लिए, उसके सामना करने की कोई बल नहीं था। அவன் அநேகரை இப்படியாக அடித்து துன்புறுத்தி அவன் கொலை செய்திருப்பான். तो वो काफी सारे को ऐसे मार कर मार डाला रहेगा। ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அதை பார்த்து அமைதியாக இருக்கவில்லை. मगर ऐसी परिस्थिति में परमेश्वर वहां पर चुप नहीं बैठे। கர்த்தர் அந்த மனிதனை சந்தித்தார். उस परमेश्वर उस मनुष्य को भेंट किया அவன் है। அங்கே தரையிலே விழுந்தான். वो वहां पर उस मनुष्य धरती पे गिर गया कर लिखा है। தேவன் அங்கே அவனோடு கூட இடைப்பட்டார். परमेश्वर उसके साथ बातें किया அந்த करके மனிதனை लिखा है। கர்த்தர் சந்தித்தார். परमेश्वर उसको छू लिया है। அந்த மனிதனையே ஒரு மதிலாக தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக மாற்றினார். उसी मनुष्य जो सताता था, उसी मनुष्य को आज परमेश्वर के लोगों के लिए एक दीवार के समान परमेश्वर ने அந்த खड़ा कर தேவன் दिया। அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய சூழலிலும் தேசத்திலும் செய்ய வல்லவர். उसी परमेश्वर हमारे घर पर, हमारे परिवार में, हमारे देश में ऐसी करने में सामर्थ्य रखता தேவனுடைய है। ஜனங்களுக்கு விரோதமாக தேசத்திலும் அநேக காரியங்கள் சீறி அநேக மனிதர்கள் சீரலாம் எழும்பலாம், ஆனால் கர்த்தர் நின்று நியாயம் செய்வார். वो मनुष्य परमेश्वर के विरोध में, परमेश्वर के लोगों के विरोध में काफी सारे मनुष्य उठ सकते हैं, मगर परमेश्वर उनकी सामना निश्चित तौर से करेगा। ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அதைத்தான் நமக்கு परमेश्वर सुबह भी हमारे साथ ऐसे ही वाग्दान को देते हैं। கடைசியாக ஏசாயா 32 அதிகாரம் 2 வசனம். हम अंतिम में एशिया नबी की पुस्तक 32वीं अध्याय को ले लेंगे, उसकी दूसरी कलम को हम पढ़ेंगे। அங்கே அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாகவும் இருப்பார். वहां पर दूसरी कलम इस प्रकार से कहता है, 32 का एशिया 32 की 2 इस प्रकार से कहता है, हर एक मानव की आंधी से छुपने के स्थान और बेचार का अड्डा और निर्जल देश का जल झरने और तप्त भूमि की बड़ी चट्टान की छाया बनेगा। ஆமென். आमेन। அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக பெரு மழை வரலாம், பெரு காற்றடிக்கலாம், பெரு வெள்ளம் வரலாம். आपके विरोध में बड़ी आंधी आ सकती है, तूफान आ सकते हैं, बड़ी बाढ़ आ सकती है, ஆனால் அந்த காற்றுக்கு ஒதுக்காக நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார். मगर उसमें से हमें छुपाने के लिए प्रभु परमेश्वर हमारे लिए, வெள்ளத்துக்கு நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. वो जब बड़े बाढ़ के सामने हमें बचाने के लिए एक स्थान है परमेश्वर। பெரும் கண்மலை நிழல் நமக்கு உண்டு. ऐसे बड़े चट्टान की छाया हमारे ऊपर है, எனவே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். इसलिए हम बड़े हिवाय के साथ रहना, கர்த்தரிடத்திலே நாம் अடைக்கலம் போவோம். परमेश्वर के साथ हम शरण लेना जरूरी கர்த்தர் है। தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर स्वयं हमारे को इस वचन से आशीष करे। நாம் தொடர்ந்து பாஸ்டர் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை நான் பாட ஆசைப்படுகிறேன். मैं पास्टर यहाँ पर प्रार्थना करने से पहले मैं एक छोटी सी गीत गाना चाहती हूँ यहाँ पर। சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே மலர்ந்த முகம்
முகம் தெரியுதையா கத்தாவே மாறி வரும் வாழ்வினிலும் கத்தாவே மலர்ந்த முகம் தெரியுதையா கத்தாவே கத்தாவே மலர்ந்த முகம் தெரியுதையா கத்தாவே ஆபத்து நேரத்திலும் கத்தாவே அழகு முகம் தெரியுதையா கத்தாவே ஆபத்து நேரத்திலும் கத்தாவே அழகு முகம் தெரியுதையா கத்தாவே கத்தாவே அழகு முகம் தெரியுதையா கத்தாவே ஆமென். கர்த்தர் எந்த சூழலை நம்மை விரோதமாய் சீறி கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய தஞ்சம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. हमारे विरोध में कितने भी आंधी तूफान क्यों ना है, मगर परमेश्वर के हंसता हुआ मुस्कुराता हुआ चेहरा हमें दिखते रहेगा. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर स्वयं हमें इन वचनों से हमें आशीष करे. ஆமென். हालेलुया. ஹல்லேலூயா. परमेश्वर आपके साथ में है. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். आमेन. ஆமென். कितना अच्छा परमेश्वर है. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். आपकी जिंदगी में आने वाले सारे आंधी तूफान को परमेश्वर रोकने की உங்களுடைய क्षमता. வாழ்க்கையில எதிர்நோக்கி வரக்கூடிய எல்லா புயல்களையும் கர்த்தர் அடக்க வல்லவர். हो परमेश्वर कहता है मैं निश्चिंत तुझे रहा रखूंगा. நான் உன்னை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்று கர்த்தர் हालेलुया. சொல்கிறார். हालेलुया. चैन से रखेगा करके कहता கர்த்தர் है நம்மை परमेश्वर. இளைப்பாறுதலோடு வைப்பார். எசேக்கியா சுகமாய் தங்க பண்ணுவார். ऐसे क्या राजा की जिंदगी में हमने देखा எசேக்கியா வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். उस परमेश्वर पर इतनी भरोसा करता था, அவர் இவ்வளவாக தேவனை நம்புகிற इतने மனிதன். भरोसा करता था, அவ்வளவாக கர்த்தரை நம்புகிற और மனிதன். परिस्थिति उसकी विरोध में थी. ஆனால் சூழ்நிலை அதற்கு விரோதமாக இருந்தது. और लोगों के अंदर भी ऐसे ही दुश्मन भड़का रहा था, அப்படியாக விரோதிகள் எழும்பினர். मगर उसकी भरोसा परमेश्वर से नहीं है. ஆனால் அவர் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை நம்பிக்கையை விட்டு விலகவில்லை. वो सारे जो दुश्मन ने उनके विरोध में लिखा वो सब परमेश्वर के सामने जाकर खोल दिया. அந்த நிருபத்தை எதிரி கொண்டு வந்த எல்லா காரியத்தையும் அவன் கர்த்தர் முன்பாக விரித்தான். आज जितने भी रिपोर्ट्स आपके विरोध में है, உங்களுக்கு விரோதமாக என்னென்ன வார்த்தைகள் மனிதர்கள் பேசியிருந்தாலும், என்னென்ன தவறான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், आप बड़े भरोसा के साथ परमेश्वर के सम्मुख में लेकर நீங்கள் नம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்துக்கு அதை கொண்டு வாருங்கள். cast your burden unto God. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து He விடுங்கள். cares for you. அவர் உங்களை ஆதரிப்பார். हालेलुया. बहुत से दबे हुए लोग मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा வருத்தப்பட்டு करके कहा. பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் इस सुबह உங்களுக்கு बड़े இளைப்பாறுதல் भरोसा के साथ परमेश्वर के सामने आएंगे. கர்த்தருடைய சமூகத்திலே பெரிய நம்பிக்கையோடு கடந்து जितने भी समस्या क्यों ना என்ன பிரச்சனைகள் क्यों ना अपने आंखों को हम बंद कर நாம் लेंगे. கண்களை மூடுவோம், हम आंखें को बंद करके परमेश्वर की ओर देखेंगे. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். हे परमेश्वर, அன்பின் ஆண்டவரே, आपने कहा है நீர் சொல்லி मैं இருக்கிறீர், दरिद्रों को ये कराहने की आवाज को सुनता हूँ. நான் எளியவனுடைய பெருமூச்சை கேட்கிறேன். इस सुबह परमेश्वर आप मेरी आवाज को இந்த सुनिए. காலை வேளையில என்னுடைய பெருமூச்சை मेरे मन की கேட்பீராக. चिंता सब तेरे सामने लेकर आता हूँ. என்னுடைய உள்ளத்தின் எல்லா கவலைகளையும் உம்முடைய சமூகத்திலே கொண்டு मेरे வந்து जितने வைக்கிறேன். जितने कार्य रुका हुआ है उस सारे काम को मैं आपके காரியங்கள் सामने என் लेकर வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறதோ, मेरे शरीर की कमजोरी को मैं तेरे என்னுடைய सामने लेकर சரீரத்தின் आ रहा हूँ. பலவீனங்கள், शैतान कह सकता मैं डुबाऊंगा कर कर, சாத்தான் சொல்லலாம் நீ மூழ்கி போய் मैं விடுவாய். बड़े भांड से डुबाऊंगा कर நான் कर. உன்னை மூழ்கடித்து விடுவேன். मेरी भरोसा आप पे है ஆனால் परमेश्वर. தேவனே, என்னுடைய நம்பிக்கை आप நீர். मेरा शरणस्थान है, நீர் என்னுடைய आप தஞ்சம், मेरा गढ़ है, நீர் என் கோட்டை, आप परमेश्वर मेरी सहायता करने वाला, நீர் என் ரட்சகர், आप मेरा बल है நீர் என் परमेश्वर. பலன். इस बात पर मैं भरोसा करता हूँ. ஆண்டவரே, இதை நான் इस விசுவாசிக்கிறேன். बात पर मैं भरोसा करता இதில் हूँ. நான் நம்பிக்கையா आज के இருப்பேன். संदेश हमारे जिंदगी में उत्साहित को இந்த लेकर आइए. செய்தியின் மூலமா எங்களை நீர் உற்சாகப்படுத்தி, जैसे आपने इस संदेश के जरिए से वायदे किए हैं இந்த परमेश्वर. செய்தியின் மூலமா நீர் எங்களோடு கூட हिजकिय्याह राजा के பேசுகிறீர். विरोध में आए हुए सारे सेना को परमेश्वर आपने दूतों को लेकर खाट के फेंक दिए परमेश्वर. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான வந்த எதிரிகளை நம்முடைய தூதனை அனுப்பி நீர் அழித்தீர். लगभग 1,80,000 लोगों को खाट फेंके परमेश्वर. 1,80,000 பேரை நீர் அழித்து अब आपकी वायदा इस प्रकार से कहता है, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, दुश्मन एक मार्ग से आता உனக்கு है விரோதமாக ஒரு வழியாய் और 7 வருகிறவர்கள் मार्ग से लौटता है 7 परमेश्वर. வழியாய் அவர்கள் आपने ஓடிப்போவார்கள். कहा है நீர் परमेश्वर, அதை சொல்லி
ऐसे क्या से आपने कहा है परमेश्वर, நீர் சொன்னீர் तेरा दुश्मन तेरे नगर में नहीं आ सकता है, உன்னுடைய விரோதி உன் நகரத்தில் उसकी பிரவேசிப்பது இல்லை हथियार तेरे विरोध नहीं आ सकती அவர்கள் है। அம்பு எய்வது இல்லை इस बात पर हम विश्वास करते அதை हैं நாங்கள் परमेश्वर। விசுவாசிக்கிறோம் आज ஆண்டவரே जितने भी हमारे विरोध में है எவ்வளோ वो சூழ்நிலைகள் सारे விரோதமா निसफल हो रही है இருக்கலாம் அதெல்லாம் परमेश्वर। வாய்க்காமல் जितने போகிறது भी विरोध में वो सारे விரோதமான निसफल हो எல்லா रही है। காரியங்களும் வாய்க்காமல் यहाँ पर போகிறது प्रार्थना सुनने वाले हर एक की जिंदगी में இதை है கேட்கக்கூடிய जितने भी ஒவ்வொருவரையும் समस्या है அவருடைய விரோதமான वो सब சூழ்நிலைகளை निसफल हो रही है। ஆண்டவரே, நீர் இல்போல் जैसे நடத்துகிறீர். आया वो ऐसे लौट रही है அது வந்தது परमेश्वर। போலவே திரும்பி ये आपकी போகுது. महिमा उनके जिंदगी में कार्य कर रही है வாழ்க்கையிலே மகிமை परमेश्वर। விளங்க तेरी போகுது. महिमा से भरने वाले உம்முடைய परमेश्वर। மகிமையை நீர் நிரப்ப போகிறீர். हालेलुया, Hallelujah, हालेलुया, hallelujah, हालेलुया। hallelujah, hallelujah. कोई इन्हें छीन नहीं सकता है। யார் ஆண்டவரே அவர்களை தொட முடியாது आपकी महिमा इनके साथ में है परमेश्वर। அவர்களோடு உம்முடைய மகிமை இருக்கிறது अब रोमियो 8 और इसकी 31 को याद करते हैं। ரோமர் 8:39 यदि परमेश्वर हमारी और है तो हमारा विरोध कौन कर सकता கர்த்தர் है? எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் अब இருக்கிறவர் इनके யார் इन सारे के पक्ष में रहकर உங்களோடு கூட நீர் இருந்து युद्ध आप करने वाले हैं நீர் யுத்தம் परमेश्वर। செய்வீராக ஆண்டவரே. जय हमें आप देंगे। நீர் எங்களுக்கு ஜெயம் इस தருவீர் बात पर என்று विश्वास करते விசுவாசிக்கிறோம். हुए இதை விசுவாசித்து इस प्रार्थना को आपके इकलौते पुत्र और हमारे उद्धारक मसीह यीशु के नाम से मांगते இந்த हैं। ஜெபத்தை எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. आमेन। ஆமென். परमेश्वर आप सभी को आशीष करे। கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் फिर ஆசீர்வதிப்பாராக. से नए संदेश के साथ हम मिलेंगे कल। திரும்பவுமாக ஒரு புதிய செய்தியோடு கர்த்தர் तब तक- நாளை சந்திக்க तब செய்வாராக. तक हम लगातार आप लोगों के लिए प्रार्थना அதுவரை करेंगे। நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். यदि किसी को प्रार्थना निवेदन है आप உங்களுக்கு हमारे ஜெப मैसेंजर में குறிப்புகள் भेज सकते இருந்தால் हैं। நீங்கள் எங்களுக்கு மெசஞ்சர்ல அனுப்பலாம். यदि मैसेंजर नहीं है तो आप व्हाट्सएप यूज करते हैं तो आप व्हाट्सएप में हमारे नंबर दिया जाता है, उससे भी आप कर सकते हैं। எங்கள் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். परमेश्वर आशीष करे। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.